கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களே, ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அபிவிருத்தியை, பரக்கத்தை நமது நாயகம், உயிரிலும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது எங்கெல்லாம் துஆவை அல்லாஹின் தூதருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கச் சொன்னானோ, கற்றுத் தந்திருக்கின்றானோ, அதையெல்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்களானால் அது அல்லாஹ் சொல்லாமல் சொல்ல மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. நாயகம் ஒன்றை அறிவித்தார்கள் என்றால் அவர்களின் பக்கம் ஒன்று நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்வார்கள், அல்லது நாயகத்திற்கு மறைமுகமான பல்வேறு விதமான உத்தரவுகளின் மூலமாக வரும், அதை அந்தந்த இடங்களிலே சொல்வார்கள். அப்படி பரக்கத் எப்பொழுதெல்லாம் ஏற்படும், யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே திருமணம் முடித்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பாரக்கல்லாஹு லக என்கின்ற துஆவை ஓதுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தாக கூறியிருக்கின்றார்கள். வாழ்த்துகின்ற பொழுது கூட துஆவின் மூலமாக கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை எல்லாம் இந்த சமூகம் மறந்துவிட்டது. எந்த அளவிற்கு திருமண கலாச்சாரங்கள் அதனுடைய நாகரீகமான முறையிலே அதனுடைய நடைமுறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால், முற்காலத்தில் எல்லாம் சொல்வார்கள், திருமணம் வீடு என்று சொன்னால் ஒரு வார காலம் குதூகலமாக சொந்த பந்தத்தோடு சேர்ந்து எல்லோரும் கூடி குழாவி அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே பங்கு பெறுவார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்வு சிறந்ததாக இருந்தது. அதன் மூலமாக பெறக்கூடிய பிள்ளைகள் பரக்கத்தானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று உடனுக்குடன் நடந்து, உடனுக்குடன் வாழ்த்து சொல்லி, உடனுக்குடன் எல்லாம் கலைந்து, உடனுக்குடன் குருவிலே போய்விட்டு விடுகிறது. அதனால்தான் அபிவிருத்தி என்பது நீடித்து நிலைத்திருக்க வேண்டும், அனைவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மன நிறைவோடு இருக்க வேண்டும். இதுதான் பரக்கத் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது திருமணத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனைவிக்கு நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் சாலிஹானவனாக, பாக்கியவானாக, அல்லாஹ்வின் அருளை பெற்றவனாக இருந்தால் அவனுக்கு 3 நியமத்துக்கள் அடிக்கடி சொல்லப்படுவதுண்டு. திக்ரு செய்யக்கூடிய நாவு, சுக்ரு செய்யக்கூடிய உள்ளம், நல்லொழுக்கம் உள்ள மனைவி. அதே போன்று இன்னொரு விஷயத்திலே சொன்னார்கள், விசாலமான வீடு, அதாவது விசாலமான வீடு பெற்றிருக்க வேண்டும். இன்னொன்று, தொல்லை தராத அண்டை வீட்டார் இருக்க வேண்டும். தொல்லை தராத அண்டை வீட்டார் இருக்க வேண்டும். இடையில் பழுதாகாத வாகனம், அது ஒட்டகமாக இருக்கட்டும். இப்பொழுது காலத்தில் ஒட்டகத்தை புரண்டு பிடிக்காத வாகனம் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. அது ஒட்டகம், குதிரை அல்லது கோவேரி கழுதை இதெல்லாம் பயணம் செய்வார்களே. இப்பொழுது எடுத்துக்கொள்வோமே, ஆனால் மக்கள் பண்ணாத இன்ஜின் வாகனம், போய் இடையில போய் குடும்பத்தோடு போய் நடு ரோட்டில் நின்று பஞ்சர் ஓட்டுறேன்னு சொல்லி கீழே படுத்துக்கிட்டு பிறந்துக்கிட்டு அடுத்தவங்களுடைய உதவியை கேட்டுக்கொண்டிருக்காத மக்கள் பண்ணாத வாகனம். அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவனுக்கும் இவனுடைய மானத்திற்கும் இவனுடைய மரியாதைக்கும் கணவனுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய மனைவி என்பதாக சொன்னார். ஏன் இதெல்லாம் பரக்கத்திற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான இந்த பிரச்சனைகளிலே இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, குறைகளை உடனுக்குடன், மொபைல் இருக்குது, செல்ஃபோனு, உடனுக்குடன் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனுக்குடன் ஃபோனை போட்டு ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறது. ஏன்னா சும்மாவாக போயிருக்கிறவால அவனை விட்டா வழி இல்லையான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க உசுப்பேத்தி ரணகலம் பண்ணி கணவனும் மனைவி பிரிக்காமல் விடுறதில்லை. பிரித்த பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போனா சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சியில் நீயா நானான்னு ஒரு நிகழ்ச்சி, அதில் விவகாரத்தான மனைவியும் விவகாரத்தான கணவனும் 2 பேரும் தனித்தனியாக குரூப்பாக உட்காந்து பேசுகிறாங்க. அதில் ஒரு பெண்ணு சொல்லுது, என்னுடைய அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா இவருடைய பேச்சை கேட்டு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் சம்பாதிக்கிற ஒரு 2-3 மாதம் நானும் வேலைக்கு போவேன், அவரும் வேலைக்கு போவார், நல்லா தான் இருந்துட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். நீ என்ன, அவன் வேலைக்கு போகாமல் 3 நாள் ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க, நீ சம்பாதிக்கிற, அவர் வீட்டுக்கு வர தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி புரிஞ்சு நான் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த ஏக்கம் இன்னும் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. போய் சேர்ந்துக்கலாம்னு முயற்சி பண்ணினேன், ஆனால் அது அவருக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தை, அதாவது அபிலாஷையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்கின்றார் என்று சொன்னால், உண்மையில் சுற்றி இருப்பவர்களின் காரணமாக அதை சொல்லி இதை சொல்லி நாம் போய் விஷயத்தை வெளியில் சொல்லிடுறோம். அப்படி விஷயத்தை வெளியில் சொல்லாத ஒரு நிலை எப்பொழுது
மார்க்கம் சொல்லுகின்றது என்று சொன்னார். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயத்திலும் பரக்கத்தினாடி துவா செஞ்சாங்கல்ல. அவங்க மனைவியையும் மகனையும் பச்சிலம் குழந்தையாக விட்டு அவர்கள் வாலிபமாக ஆனார்கள். மக்கா ஜுர்ஹும் கபீலாவினால் அந்த பாரா என்கின்ற பாலைவன பூமி சிறுசிமிப்பான பூமியாக ஆனது. மக்கள் குடிபெயர்ந்தார்கள். குடிபெயர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்த பொழுது அந்த ஜுர்ஹும் கபீலாவிலிருந்து ஒரு பெண்ணை கட்டினாங்க. திருமண வயது, வாலிப வயது. திருமணம் முடிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வேட்டைக்காண்டி போவாங்க. போனால் 2-3 நாள், ஒரு வாரம் அப்படி ஆகும். அப்போ வந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். போய் மகன் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வந்தா உள்ளே போனால் வரவேற்கல மருமக வாங்க, யாரோ ஒரு பெரியவங்க வந்துருக்குறாங்கன்னு சொல்லி வர வைக்கணும், அல்லது எதையாவது கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல முன் வகையில் நின்றவங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான கவனிப்பும் இல்லை. பார்த்தாங்க. அப்புறம் கேட்டாங்க, எப்படிமா இருக்குது வாழ்க்கை, உங்கள் கணவன் என்ன செய்கிறாருன்னு. அவர் என்ன சும்மா போகிறாரு, ஒன்றும் சம்பாதிக்கிறதுல போகிறாரு வராரு, எங்கே போகிறாருன்னே தெரியல. இன்னைக்கு நம்ம சொல்கிறாங்கல்ல, மேட்சை நாக்காளி பெஞ்சிலாம் சொல்கிற மாதிரி அது வாட்டுக்கு வந்துச்சு, சாப்பிடுச்சு, தின்னுச்சு, போச்சு. இப்படியாக சொல்கிறாங்களே. ஒரு கணவனை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை வெளியில் போய் சொல்வதில்லை. எந்த குறையும் இருக்காது, சும்மாவாவது சொல்லி பூதாகரமாக ஆக்கி அதனால் வந்தவனையும் இப்படி சொன்ன மனைவி அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் சுற்றி விட்டு குறுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பார்த்தாங்க. சரிம்மா நீ வந்தா உன் கணவன் வேலைக்கு போயிட்டு வருவார், வந்தா வாசல்